அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். போதுமா? அது தனிப்பட்ட அதிமுக அவங்க சிங்கிளாகவே மெஜாரிட்டியாக வந்திருந்தாலுமே அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சீனியர் 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 அப்படின்னு சீனியருக்கே சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே இந்த மாற்றம் வேணும் அப்படின்றது அவங்கள நம்மளால் மட்டும் பண்ண முடியாது, நீங்களும் வாங்கன்னது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தாவேகாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்க அதிமுக பாஜக. அண்ட் கடைசி காலகட்டத்தில் திமுக செய்த தவறுகள் இதெல்லாம் சேர்ந்து தாவேகாவை பெருசாக புஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் காரணமே தவிர சரி ரைட் 5 வருஷம் பார்ப்போம். ஒரு தனி மனிதனுடைய ஆசையினால் அது மனுஷி எப்படி வேணா வச்சுக்காங்க, எந்த சீட்டு கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டாங்க. இதுதான் என்கிட்ட சொன்னது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். போதுமா? அது தனிப்பட்ட அதிமுக அவங்க சிங்கிளாகவே மெஜாரிட்டியாக வந்திருந்தாலுமே அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு கணக்கு ஓடிட்டு இருந்தது. அண்டு இது நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அதாவது ஒரு தந்தை, அவருக்கு 2 மகன்கள். என்ன பண்ணிக்கிறா, உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்தாராம். மூத்த மகன் வராரு, பார்த்தா அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சவொடனே ஃபுல்லாக குதிரை சாணியாக இருந்துதான். அட இதை போய் அவர் சொத்துன்னுக்கிறாரு அப்படின்ட்டு அந்த பையன் போயிட்டானா. 2வது பையன் வந்தானா. வந்த உடனே குதிரை சாணி இருக்கிறத பார்த்தோன்னே குதிரை சாணி சூடாக வேற இருக்குது, அப்போ இங்கேயோ குதிரை இருக்குது தேடிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான். ஸோ இந்த ஒரு மாபெரும் தோல்வி பாஜகவுக்கு அப்படின்றத நான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். இனிமேலாவது பாஜக முடித்து கொண்டு இந்த 4 பேருக்கு நல்லதுன்னா இப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் பாஜகவை வழி நடத்துகிறோம் அப்படின்றவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான். உலகம் முழுக்க இதுதான். அமெரிக்காலேயும் அதுதான். ஒரு தலைவர், அவரை வச்சு தான் ஓட்டு. இதை விட்டுட்டு நாங்கள் மட்டும், இது பல மாநிலங்களில் அவங்க ரிஸ்க் எடுத்துன்னுக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்சி புரிகின்ற மாநிலங்கள்லாம் ஒரு காலத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இன்றைக்கி எம்பி சீஃப் மினிஸ்டர் பேர் என்னன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க போகின்ற தாவேகா வேட்பாளர் யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இதுவாது ஒரு சின்ன வேட்பாளர். அங்கே மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர் யார், குஜராத்தில் யார், ஒடிஷாவில் யாருன்னு கேட்டால் எல்லாரும் யோசிக்கணும் யாரு அப்படின்னு தெரியாது. நவீன் பட்நாயக், சிவராஜ் சிங் சௌஹான், மோடி யாருன்னு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா இது எல்லாமே அங்கே மேலிடம் அப்படின்னா அப்புறம் காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும். ஸோ அவங்க எதுவுமே பண்ணாமல், காங்கிரஸ் எதுவுமே பண்ணாமையே பாஜக இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நோபாலா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒதுக்கி தள்ளிட்டு ரைட் இப்போ தாவேகா தான் ஆட்சிக்கு வரப்போகின்றது நல்லா தெரியுது. இந்த KN நேரு அவர்களுக்கு எதிராக அந்த இடி எவ்வளோ நாள் கழிச்சு அனுப்புகிறாங்க. இது ஒன்று அப்படியே இழுத்துனே இருக்குது. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கணும் வேணாமா? இதுதான் நான் சொன்னேன், லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுக்கிறது அப்படின்னு. இவங்க விக்கெட்டை எடுக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தாங்க, நான் பவுலிங்கே பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்க இது பண்ண முடியும்? சரி, இப்போ திமுக ஆட்சியில் இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்தாலாவது பாஜகவுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம். அதுவும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வேற போயிடுச்சுன்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ எந்த விதமான தலைகளும் கிடையாது. அப்போ நீங்கள் தலைவர் யார் ஒன்றா இருந்துட்டு போங்க. அண்ணாமலை இஸ் த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி. அப்போ இது வரைக்கும் இங்கே ஊழல் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனார்ல, குடும்ப ஊழல்னு சொன்னார்ல, அதையெல்லாம் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ எஃப்ஐஆர் பதிய மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தாவேகாவும் வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவங்க டிஎம்கே உடைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்போ டிஎம்கேவை டெசிமேட் பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன்னா டிஎம்கே உடைய ஐடியல்ஸ் நாங்கள் மைனாரிட்டி பாதுகாப்பு, சமத்துவம், சமூக நீதி இதைத்தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கொள்கை தலைவர்னு பெரியார், அம்பேத்கர் இப்படி தான் அவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பேஸை டிவிகே ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி கம்பைன் இவங்க இதை சரியாக பண்ணணும். அப்போ 2 பேருமா சேர்ந்து திமுகவுக்கு எதிரான அந்த வழக்குகள் இதெல்லாம் பண்ணணும். இதில் 2 பேரும் சேர்ந்துன்னு கூட அவசியம் இல்லை. இருக்கிற அதிகாரிகளை என்ன வேலை செய்கிறீங்க? 2019 எலெக்ஷனையே தள்ளி வச்சாங்க அந்த வேலூர் பாராளுமன்றத்தில். 2025 சம்மன் அனுப்புறீங்க, அடுத்து ஒரு எலெக்ஷன் நடந்து அவர் ஜெயிச்சும் வந்துட்டாரு. இதான் உங்கள் டக்கா, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒத்துருக்குமே தெரியாதாங்க. சரி, எலெக்ஷனே தள்ளி வச்சாங்களா இல்லையா வேலூரில்? அந்த கேஸை அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சும் இவங்க சும்மா விட்டு வச்சுன்னுக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்?
அப்புறம் இங்கே கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்களா திமுகவுடைய ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங்னு கழுவி ஊத்துறான்னா அப்புறம் ஊத்தாமல் என்ன பண்ணுவான்? ஸோ இதை வந்து பாஜகவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். அண்டு இனிமே பார்த்தீங்கன்னா பாஜக வந்து யாருக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பார்ப்பா, இங்கே அண்ணாமலை தான் ஃபேஸு, வி ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். 11% தனியாக கூட்டு போனதை மறுபடியும் சர்ன்னு பரம மாதிரி வாங்க வாங்க முதல்லேருந்து செத்து விளையாடலான்னு முத்துக்கால சொல்கிற மாதிரி நாத்தாக்கா கீழே கொண்டு வந்து நிறுத்தி போட்டாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லணும். சரி ரைட்டுங்க, இல்லை நம்ம குறைவான சீட்டில் போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டு. ஆனால் அந்த சக்ஸஸ் ரேட்டும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. மத்திய மந்திரியாக இருக்கவர் இங்கே அவினாஷி தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. எதுக்காக? சரி, கவர்னராக இருந்தவங்களே வந்து போட்டி போடுறாங்க. இன்னைக்கு என்ன பயம்னா, அடுத்தது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்ததுன்னா உமானந்தன் அவர்கள் தொகுதியேன்னு கொடுங்க, நான் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறேன்னு வந்து கூச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சீனியர் அப்படின்னு சீனியருக்கு சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே ஆன்டி இன்கம்பன்ஸ் என்னுடைய பார்வையில் அந்த அளவுக்கு இல்லை வைக்கிறோம், கொஞ்சோண்டு தான் இருந்தது. ஆனால் இங்கே இந்த மாற்றம் வேணும் அப்படின்றது அவங்கள வந்து நம்மளால் மட்டும் பண்ண முடியாது, நீங்களும் வாங்கன்னது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தாவேகாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்க அதிமுக பாஜக. அண்டு கடைசி காலகட்டத்தில் திமுக செய்த தவறுகள் இதெல்லாம் சேர்ந்து தாவேகாவை பெருசாக புஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் காரணமே தவிர சரி ரைட்டு 5 வருஷம் பார்ப்போம். அதிமுக தயவு தாவேகாவுக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி மேபி அவங்க வந்து ஒரு ஏன்னா மற்ற ரவுண்டெல்லாம் போக தாவேகா ஒரு 80 அப்படின்ற இடத்துக்கு வந்து திமுகவும் ஒரு 80 அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னும் போது வேணா அந்த மாதிரி ஒரு இது தேவைப்படலாம். ஆஸ் ஆஃப் நவ் அது தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட பாமக இந்த பக்கம் போவாங்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க, முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம். ஸோ ஒரு 110 அப்படி எடுத்தால் இதை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மெஜாரிட்டி 117ன்றதை டச் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. 100ன்னா கூட மேனேஜ் பண்ணலாம் தான். 80ன்ற லெவலுக்கு இறங்கினா மட்டும்தான் அதிமுகவுடைய தயவு தேவை. அப்போது இது வந்து எப்படி எடப்பாடி டெப்டி சிஎம்னு போய் ஒத்துப்பாரா? இல்லை எடப்பாடி சிஎம்னா அவங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நடக்காது. ஒன்றா வெளிலேருந்து ஆதரவு கொடுங்க, எடுத்துக்கிறோம், இல்லையா அப்படியே பிரசிடென்ட் ரூல் வரட்டும், அப்புறம் எலெக்ஷன் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சார், ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிற எதிர்க்கட்சி யார் சார் வருவா? இப்போ வந்து ஆக்சுவலாக திமுக கொஞ்சம் முன்னேறி கொண்டிருக்கிறது, அதிமுகவை பின்னாடி தள்ளிட்டு. இனிஷியல் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிமுக வே அஹெடாக இருந்தாங்க, இவங்க ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. ஆமாம் சார், 80-50 இருந்தாங்க. இப்போ பார்த்தா இப்போ மாறிவிட்டது. விடுங்க, குளத்தூரில் தோத்தா என்ன, சேப்பாக்கில் ஜெயிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கட்சியை எடுத்து செல்வோம். ஓகே சார். ஆனால் எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது, பாருங்க, வாரிசுன்றதுக்காக நீங்கள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அன்ஃபிட் தத்தி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, புதுசாக திறமையான ஒரு கட்சி வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு யாரோ ஒரு அறிஞர் சொன்னாரு, மேல்நாட்டு அறிஞர் பிடிஆர் சார். அவரே தோக்குறாரு சார், இப்போ அவரே தோத்து போயிட்டாரு. கையில மல்லிகைப்பூலாம் சுத்தின்னு வந்தாரு அண்ணன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னங்க இது, அதாவது பல லட்சக்கணக்கான மைல்கள் அவர் விமானத்திலேயே பிறந்தவர். அது எப்படி இந்த மாதிரி சின்ன விமானங்கள், வைட் பாடிடு டபுள் ஐல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் பிஸ்னஸ் கிளாஸ் அதுலெல்லாம் பறந்தவர். பாவம் ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ரொம்ப தப்பு இல்லையா? மல்லிகைப்பூக்கு இவ்வளோதானா மரியாதை?